வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி குக் வித் கொமாலி ஷோவில் அஸ்வின் செஞ்ச மலாய் ப்ரோக்கோலி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரோக்கோலி எடுத்து நம்ம ஃப்ளாரட்ஸாக பிரித்து எடுத்துக்கலாம். சுடு தண்ணியில் ஒரு 3 மினிட்ஸ் இல்லைன்னா 2 மினிட்ஸ் அந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு தண்ணியிலேருந்து பிரித்து எடுத்துக்கலாம். ப்ரோக்கோலி பீசஸ் எல்லாமே அது வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு ஐஸ் கூல்ட் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டரில் நீங்கள் அந்த ப்ரோக்கோலி பீசஸ் ஆட் பண்ணி விட்டுருங்க. இது மேலும் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கும் அது இன்னும் ரொம்ப சாஃப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். மேரினேஷன் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் 3 டீஸ்பூன் கர்டு, அதுக்கப்புறமா 3 to 4 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பால் எடு கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 1/2 ஸ்பூன் கிரேட்டட் ஜிஞ்சர், அப்புறம் கொஞ்சமாக கார்லிக் இல்லைன்னா கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், சால்ட், இது எல்லாமே போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. விஸ்கரில் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகும். அப்புறமா வறுத்த கடலை மாவு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா பைண்டிங்காகவும் அந்த மசாலா எல்லாம் நல்லா கோட் ஆகிறதுக்கும் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் 2 கியூப் ப்ராசஸ்டு சீஸ் நல்லா துருவி ஆட் பண்ணிடுங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக மிக்ஸ் ஆகிடும். இதில் நம்ம ப்ரோக்கோலி பீசஸ் பாயில் பண்ணி வச்சோம்ல, அதை நல்லா பிழிஞ்சிட்டு ஆட் பண்ணிவிடுங்க. எல்லா பீசஸையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ தட் அந்த மேரினேஷன் எல்லாமே ப்ரோக்கோலி பீசஸில் நல்லா அப்ளை ஆகிற மாதிரி நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. ஒரு மூடி வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. இதுக்கு நம்ம ஒரு டிப்பு ரெடி பண்ணலாம். கொஞ்சமாக புதினா இலை, காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய், அப்புறம் ஃப்ரெஷ் கொத்தமல்லி கொஞ்சம், அப்புறம் 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா உப்பு உங்களுக்கு தேவையான அளவு, அப்புறமா 1 இன்ச் ஜிஞ்சர், அப்புறம் கார்லிக் பவுடர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் கார்லிக் கூட ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு டிப்பு ரெடி ஆகிடும். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா உருகின உடனே மேரினேட் பண்ண ப்ரோக்கோலி பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணி எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் கலரில் டர்ன் ஆகி வரும். அப்போ நம்மளோட மலாய் ப்ரோக்கோலி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ண சாஸ் ஆர் டிப்போடு நம்ம இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி அண்ட் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.